எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பேசலாம்னா, இந்த பிஎஸ்ஓஸ், அதாவது மெய்காப்பாளர், பிரதமர் பாதுகாப்பு படை, அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் பெரிய பெரிய விவிஐபிக்கு மெய் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஐவிஆர் போட்டிருப்பாங்க. அந்த ஐவிஆர் போடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் நினைப்பாங்க பொதுவாக ஸ்டைலுக்காக போடுறது அப்படின்னா. அதான் இல்லை. அவங்க எதுக்கு போடுறாங்கன்னா, அவங்களோட ஐபால் அவங்க பார்ப்பாங்க ஸ்ட்ரைட்டாக, பட் அவங்களோட ஐபால் எல்லாம் அப்சர்வேஷனில் இருக்கும். யார் இவருக்கு அந்த விஐபிக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க ஐபால் எல்லாம் லெஃப்ட், ரைட்டு, அப், டவுன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில டிகிரிஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியா ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அதில் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெரி ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் யாரும் சின்ன மூமெண்ட் பண்ணாலே அவங்கள ஃபோக்கஸ் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நிறையா கேஸ் ஸ்டடி வீடியோஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த கண்ணாடியிலே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது இப்போ என்னோடய ஐபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது, அது ஒன்று. செகண்டு இன்னும் ரொம்ப இது என்னென்னா, இதில் அந்த எப்படி காருக்கு ரியர் வியூ தெரியுதுல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் உங்களோட ரியர் போர்ஷனில் என்ன நடக்குதுன்னு இப்போ அப்சர்வ் பண்ணிக்கிறலாம், அந்த இது இருக்குது. அப்புறம் ரொம்ப ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ்லாம் இருக்குது. எங்கேயாவது ஸ்ப்ளிண்டர் ஏதாவது வெடித்தோடனே அது கண்ணில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, பின்னாடி சன்லைட்டு பட்டு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, அவங்களோட அப்சர்வேஷனோட டியூட்டியில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்காக அந்த மாதிரி கண்ணாடி. அதுபோக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஏன் கண்ணாடி போடுறாங்கன்னா, அதுக்கு வேறு காரணம். பிஎஸ்ஓஸுக்கு நான் ஒரு ஆஸ் பிஎஸ்ஓஸ் நான் சொன்னேன். இப்போ நம்ம எம்ஜிஆர் ஐயா அவங்க போட்டிருந்தப்போ அவங்க போட்டாங்க கண்ணில் பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா, ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, சுருக்கம் வந்ததை மறைக்கிறதுக்காகவும். அப்புறம் கலைஞர் ஐயா அவர்கள் அவங்க கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒரு இதுக்காகவும் அந்த ப்ராப்ளத்துக்காகவும் கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னு இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்கள் நடக்குது. பட் பிஎஸ்ஓஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டி பாதுகாப்பு துறையில் வேலை பார்க்குறவங்களோட கண்ணாடி போடுறதுக்கோட முக்கிய இது ஒன்று பர்சனாலிட்டி, அந்த அந்த லுக்கு, அதை போட்டோன்னே ஒரு மாதிரியான லுக் வரும். அதுக்கப்புறம் அதை ஸ்டைலாக மாற்றி, அதுக்கான மெயின் ரீசன் இது தான். அது அப்புறம் ஸ்டைலாக மாறுது, எல்லாம் வேறு மாதிரிலாம் போடுறாங்க. பட் செக்யூரிட்டி பீப்புள் கண்ணாடி போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இது தான், அப்சர்வேஷனுக்காக. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.